தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வைப்பாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. பல ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது கரை புரண்டு ஓடுகிறது. விளாத்திக்குளம் எட்டயபுரம் சாலையில் உள்ள சித்தவநாயக்கன்பட்டி மேட்டுப்பட்டி செல்லும் சாலையில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றது. இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் மாரியப்பன் வழங்க கேட்கலாம். மாரியப்பன், களத்தில் என்ன மாதிரியான நிலவரம்? இது தொடர்பான விவரம். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த 2 நாட்களாகவே கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த நிலையில் விளாத்திக்குளம் பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்த கனமழையால் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் தற்போது வைப்பாற்றில் வெள்ளப்பெருக்கு ஓடி வருகிறது. இந்த வெள்ளப்பெருக்கு என்பது 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் தற்போது இந்த வெள்ளப்பெருக்கு ஓடி வருகிறது. இந்த வெள்ளப்பெருக்கால் கரையோர பகுதியில் பல்வேறு பகுதியில் மழைநீர் வெள்ள நீர் புகுந்துள்ளது. மேலும் வேடிலப்பட்டி பகுதியில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் விளாத்திக்குளம் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. தற்போது பிரதான சாலைகளில் மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மேலும் சுற்றுவட்டார கிராம பகுதியில் இயல்பு வாழ்க்கை பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மாரியப்பன், இந்த காட்சிகளை நம்மால் காண முடிகின்றது. வைப்பாற்றில் வெள்ளம் என்பது கரை புரண்டு ஓடுகின்றது. இதனால் எந்தெந்த சாலைகள் தற்போது தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டுள்ளது? குறிப்பாக பாத்தீங்கன்னா வேலாயுதபுரம், வேடிப்பட்டி, வைப்பாறு மற்றும் குமராபுரம் உள்ளிட்ட கரையோர கிராமங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதிக்கு எந்த போக்குவரத்தும் இல்லாதால் அப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் தற்போது இயல்பு வாழ்க்கை பெரிதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது சொல்லலாம். மாரியப்பன், விளாத்திக்குளம் பகுதியில் எந்தெந்த குடியிருப்பு பகுதிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது? அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் எந்த இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்? தற்போது விளாத்திக்குளம் பகுதியில் சமுதாய நலக்கூடங்களில் சில பாதித்த வீடுகளில் இருந்த பொதுமக்களை சமுதாய நலக்கூடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதற்கான வேலைகளை உள்ளூர் ஊராட்சி மன்ற நிர்வாகமும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் செய்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி மாரியப்பன். விளாத்திக்குளம் எட்டயபுரம் சாலையில் காற்றாட்டு வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றது. இதனால் பல சாலைகள் தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிரே மிகவும் அருகாமையில் உள்ள கோரம்பள்ளம் குளம் உடைந்து வெள்ள நீர் வெளியேறி வருகிறது. இந்த நீரானது தூத்துக்குடியை சூழ்ந்திருக்கிறது. அதன் காட்சிகளை பார்த்து வருகிறோம். கோரப்பள்ளம் குளம் உடைந்து தற்போது தண்ணீர் வெளியேறி இருக்கிறது. குளம் உடைந்து வெளியேறி வரும் நீரால் தூத்துக்குடியில் தற்போது தண்ணீர் மூழ்கி இருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு தண்ணி கிடக்கு? இந்த பக்கம் வந்து பாக்குறேன் நம்ம பாலக்காடு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கும் கோரப்பள்ளம் குளம் உடைந்து வெள்ள நீர் திடீர் என வெளியேறி இருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்திற்கு மேலாக பல இடங்களில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. குறிப்பாக காயல்பட்டினத்தில் நேற்று ஒரே நாளில் 93 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஆங்காங்கே தண்ணீர் சூழ்ந்து நிற்கிறது. குடியிருப்புகளிலும் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் முகாம்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பல இடங்களில் வாகனங்கள், குடிசை வீடுகளும் மூழ்கி இருக்கின்றன. ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், சாத்தான்குளம், கயத்தாறு ஆகிய வட்டங்களில் வரலாறு காணாத கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. அதில் அதிகபட்சமாக காயல்பட்டினத்தில் நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை 93 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. ஆரல்வாய்மொழி பகுதியில் வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்பகுதியில் உள்ள மக்களை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டு வரும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
ஆரல்வாய்மொழி பகுதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதி முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி முழுவதும் உள்ள மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அவர்களை பத்திரமாக மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் அந்த தீயணைப்பு வீரர்களுடன் ஈடுபட்டு அந்த பணியில் இறங்கியுள்ளனர். அதன் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தென் மாவட்டங்களை கனமழை என்பது புரட்டி போட்டு வருகின்றது. பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும் காட்சிகளை நாம் பார்த்தோம். வாகனங்களும் முழுவதுமாக மூழ்கி மிகுந்த சேதத்திற்கு ஆளாகியுள்ளது. பல சாலைகள் முழுவதுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டம் என்பது தற்போது கனமழையின் பிடியில் தற்போது மாட்டி சிக்கி தவித்து வரும் காட்சியை நாம் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் ஆரல்வாய்மொழி பகுதியில் வெள்ளம் என்பது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதனால் அப்பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். அவர்கள் தங்கள் வீடுகளில் வளர்க்கும் செல்ல பிராணிகளுடன் நிவாரண முகாம்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். தாமிரபரணி ஆற்றில் 1,00,000 கனஅடி நீர் தற்போது பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாமிரபரணி ஆற்று பாலங்கள் மூழ்கியதால் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தாமிரபரணி ஆற்றும் கரையோரமாக உள்ள வீடுகள் நீரில் மூழ்கி இருக்கின்றன. ஏற்கனவே அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அங்கிருந்த மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்டம் முழுவதுமாக 200க்கும் மேற்பட்ட முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. 1500க்கும் மேற்பட்டவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகர்கோவிலில் வரலாறு காணாத கனமழையால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மீனாட்சி கார்டன் பகுதியில் உள்ள வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு படகு மூலம் பால், பிரெட், ரொட்டி ஆகியவை வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் குடியிருப்பு வாசிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட தவிப்பிற்கு உள்ளாகி வரும் சூழலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு படகு மூலம் பால், பிரெட் போன்ற உணவு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இடுப்பளவிற்கு தேங்கியுள்ள மழை நீரில் அப்பகுதி மக்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் கணேசன் வழங்க கேட்கலாம். கணேசன், நாகர்கோவில் பகுதியில் வரலாறு காணாத கனமழையால் எந்த அளவிற்கு வெள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது? எந்தெந்த பகுதி மக்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளனர்? அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல நேற்றைக்கு பெய்த கனமழையில நாகர்கோவில் அப்புறம் கன்னியாகுமரி சுற்றியுள்ள பல பகுதிகள் மழை நீரால மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக
மீனாட்சி கார்டன் அந்த பகுதியில வந்து மக்கள் வந்து வீட்டுகள்ல இருந்து வெளியில வர முடியாத அளவுக்கு வந்து மழை நீரானது வந்து வீடுகளை சுற்றி சூழ்ந்த கடல் போல் சூழ்ந்து இருப்பதால் அவங்க வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. அவங்களுக்கான தேவைகள், அத்தியாவசிய தேவைகளான பால் வாங்குறதுக்கோ அல்லது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான பொருட்கள் வாங்குறதுக்கோ வெளியில வர முடியாத ஒரு சூழல் இருந்ததுனால இன்னைக்கு காலையில வந்து தீயணைப்பு துறையினர் வந்து தற்போது மீனாட்சி கார்டன் பகுதியில் உள்ள வீடுகளுக்கு வந்து பால், பிரெட்டு, அப்புறம் தண்ணி பாக்கெட்டு, தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே போல பாறைக்கால் மடம், ஊட்டுவாழ் மடம் பகுதியிலையும் வந்து தீயணைப்பு துறையினர் வந்து மக்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பல பகுதிகளுக்கு தீயணைப்பு துறையினர் இந்த பால், பிரெட் இதெல்லாம் கொடுக்கறதுக்காக தொடர்ந்து அவங்க தேவையை பண்ணிட்டு இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.